நம்ம லைஃபை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. மார்னிங் அலார்ம் அடிச்சதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த ஓட்டம் நைட்டு தூக்கம் வரைக்கும் தொடருது. நெக்ஸ்ட் என்ன, அடுத்த டார்கெட் என்ன, சீக்கிரம் போகணும், சீக்கிரம் இதை முடிக்கணும். இப்படியே ஓடி ஓடி நம்ம கையில இருக்கிற இந்த நிமிஷத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். லைஃபை என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது ஏதோ டார்கெட்டை ரீச் பண்ணா கிடைக்கிற விஷயம் இல்லை. அது நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் வாழ வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவு டு ஸ்லோ டவுன் அண்ட் மேக் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல். நம்ம எல்லாருமே ப்ரொடக்டிவிட்டி பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான பியூட்டி பாஸ் பண்றதுல தானே இருக்கு. திங்க் பண்ணி பாருங்க. கடைசியா எப்போ மொபைலை பார்க்காம உங்க காஃபியை ரசிச்சு குடிச்சிங்க? எப்போ உங்க வீட்டு மாடியில நின்று அந்த காத்தை ஃபீல் பண்ணி வேடிக்கை பார்த்தீங்க? லைஃபை அழகா மாத்த நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். உண்மையா சொல்லணும்னா உங்க பிரெயினுக்கு ரிலீஃப் தர அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி பாருங்க. மார்னிங் எழுந்த உடனே ஃபோனை எடுக்காதீங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் உங்க கூட நீங்களே பேசுங்க. பாசிட்டிவா செல்ஃப் டாக் பண்ணுங்க. ஓடி ஓடி கல்லா இருக்கிற உங்க மனசுக்கு இதுதான் எனர்ஜி ட்ரிங்க். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். கதைன்னு சொல்றதை விட இது உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு பீச்ல ஒரு படகு சவாரி போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த பக்கத்துல இருக்க மீனவன் கிட்ட ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு. பிஸ்னஸ்மேன் கேட்டாரு, ஏன்பா இப்போதானே மழை ஓஞ்சிருக்கு, நல்ல மீன் கிடைக்கும், இன்னும் 2-3 தடவை போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மீனவன் சிரிச்சுட்டே கேட்டாருங்க, அது எதுக்கு சார் அப்படின்ட்டு. அப்ப பிசினஸ்மேன் சொன்னாரு, நிறைய மீன் பிடிச்சா நிறைய காசு கிடைக்கும், பெரிய போட்டு வாங்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு வேலை வைக்கலாம், ஒரு 10 வருஷத்துல நீயும் ஒரு பெரிய மில்லியனரா ஆயிடலாம். அதுக்கு அந்த ஃபிஷர்மேன் மறுபடியும் அமைதியா கேட்டாரு, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? பிசினஸ்மேன் பொறுமையா சொன்னாரு, அதுக்கப்புறம் என்ன, நீங்க நிம்மதியா ரிலாக்ஸா உங்க குடும்பத்தோட பீச்ல உட்காந்து காத்து வாங்கலாம். அந்த ஃபிஷர்மேன் சிரிச்சுட்டே சொன்னாரு, அதை தான் இப்பவே நாங்க பண்ணிட்டு இருக்கோமே சார் அப்படின்னாரு. அந்த ஃபிஷர்மேன் சொன்னதுதான் பாயிண்ட். நம்ம ஃபியூச்சர்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சு பிரசன்ட்ல இருக்கிற ரிலாக்ஸேஷனை தொலைச்சிடுறோம். மில்லியனர் ஆனாதான் நிம்மதி கிடைக்கும்னு இல்லை, நிம்மதியா இருக்கிறவன் தான் நிஜமான மில்லியனர். ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கா வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உங்க ஹாப்பினஸை தொலைச்சிடாதீங்க. இப்பவே ஹாப்பியா இருங்க. லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா கம்பேரிசனை விடுங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க மைண்ட்ல எவ்வளோ கிளட்டர் கம்மியா இருக்கோ அவ்வளோ அழகா உங்க லைஃப் மாறும். ஸோ ஸ்டாப் த ரேஸ் ஃபார் அ செகண்ட். இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ண போற பிக் டார்கெட் உங்க வாழ்க்கையே மாத்திடாது. ஆனா இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு பீஸ்ஃபுல் பிரெத் உங்க வாழ்க்கைய நிச்சயமா அழகாக்கும். ஓடி ஓடி வாழறது தான் பெருமைன்னு இல்லை, வாழ்க்கையை ரசிச்சு வாழறது தான் ஒரு உண்மையான ஹாப்பினஸ். ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன் டுடே. உங்க லைஃப் ரொம்ப அழகானது. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.